பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய விஷயத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்பட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. அதே போல அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனத்திற்கும் கருத்துக்களுக்கும் எந்தவித பதிலும் வழங்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் தான் எல்லா பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் தொடர்ந்து களத்தில் இறங்கியும் தங்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனத்திற்கும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தங்களுடைய கருத்துக்களையும் பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நேற்றைய தினம் விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு பற்றி சீமானிடம் கேட்கப்பட்ட பொழுது பணக்கொழுப்பு அப்படின்னு அவர் பேசியிருந்த நிலையில அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில தான் நேற்றைய தினம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பட்ஜெட் பற்றி சொன்ன விஷயம் அவருடைய அறியாமையை பிரதிபலிப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் கூறியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பின் 246A என்பது சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சட்டங்களை உருவாக்க மாநிலங்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை அனுமதிக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஏற்பாடு தான். அது மட்டும் இல்லாம யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் மோகித் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2022 படி இந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் கடல் சரக்கு மீது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பது அரசியலமைப்பிற்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த முடிவு மே 19, 2022 சொல்றாங்க அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சட்ட விவரங்களோட விளக்கி இருக்கிறார். அதையும் தாண்டி நாங்க ஏதை எதிர்க்கிறோம் தெரியுமா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு சொல்லியிருக்கிறாரு. 2 காரணங்களுக்காக நாங்க இந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறோம். ஒன்னு, இது கேபிட்டலிசத்தை ஊக்குவிக்குது. அதே போல வணிகங்கள் அரசாங்கத்துடனான நெருங்கிய உறவுகளில் இருந்து லாபம் பெறும் சூழ்நிலையை தான் இந்த பட்ஜெட் ஊக்குவிக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துறார். அதே போல இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பட்ஜெட் ஒதுக்கீட்டில் பாஜகவினுடைய பாரபட்சம், அதாவது என்டிஏ அல்லாத கட்சிகளால் ஆளப்படும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டன. முக்கியமாக மத்திய பட்ஜெட் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்காகத்தான் போடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கான பட்ஜெட்டாக அது இல்லை. இது இந்தியாவினுடைய நிதி கூட்டாட்சியவே பாதிக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இந்த அநீதிக்கு எதிராக எந்த சமரசமும் இல்லாமல் போராடுவோம் அப்படின்னு பட்ஜெட் பற்றியும் பட்ஜெட் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் விமர்சித்திருந்ததையும் பற்றி நேற்றைய தினம் அவர் பேசியிருந்த நிலையில அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் அப்படின்னு விமர்சனத்தில் தொடங்கி அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழக செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன்.